الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا تؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى يقال للشاة الجلحاء من الشاة القرناء أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தால் மட்டுமாக மேலும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அடிப்பிரலாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு மத்தியில் ஏராளமான சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பகைகள், பல அநீதங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம் கண்முன்னே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த உலகத்தில் அந்த அடியார்களுக்கு கிடைக்குமா என்பது அவர்களினுடைய விஷயத்தை பொறுத்துதான் இருக்கிறது. பொதுவாக நிறைய அநீதம் இழைக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த துனியாவிலே நல்ல வகையிலான தீர்ப்புகள் எழுதப்படுவது கிடையாது. பொதுவாக இந்த உலகத்திலே பொருளாதாரம் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகமும் இந்த உலகத்தை சார்ந்த அனைத்து விதமான தீர்ப்புகளும் சாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு ஏழையாக இருக்கட்டும், வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் தான் இந்த உலகத்தில் எழுதப்படுகிறதே தவிர நியாயமான தீர்ப்புகள் என்றைக்கும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்தது குறைவாகத்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆனால் நாளை ஒரு நாள் உண்டு, அது நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லப்படும். மறுமை நாளிலே இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் அநியாயமான முறையில் நடந்து கொண்டார்களோ,
யார் யாரெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத முறையில் வஃபாத்தானார்களோ அவர்களுக்கெல்லாம் நாளை அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக ஒரு நீதிமன்றம் என்று சொன்னால் அதில் நீதிபதி இருப்பார், வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், சில வழக்குகள் நடத்தப்படும், அதில் சில தீர்ப்புகள் சாதகமாக அமையும், சில தீர்ப்புகள் பாதகமாக அமையலாம். இது உலகத்தினுடைய நியதி. ஆனால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திற்கு முன்பாக அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதரினுடைய விஷயத்தையும் பற்றி நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படும். ஒவ்வொரு அநீதம் இழைக்கப்பட்ட நபர்களும் அந்த அநீதம் செய்த நபர்களை, அநியாயம் செய்த நபர்களை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வழக்கினை விசாரணை செய்வார். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தக்தஸிமூன். நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் என்ன செய்வீங்க? உங்க ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நீங்க என்ன செய்வீங்க? தர்க்கம் செய்வீங்க. உங்களுடைய ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக நின்று நீங்கள் என்ன செய்வீங்க? தர்க்கம் செய்வீங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. அருமையானவர்களே, நாளை அல்லாஹ்வினிடத்திலே அல்லாஹ்வினுடைய நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அதில் யாரும் விலை போக மாட்டாங்க, யாருமே விலை போக மாட்டாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு செல்வந்தர்களும் அவங்களுடைய அந்த அதிகாரத்தை வைத்து எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றம், முழுக்க முழுக்க நியாயமான நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நாள், ஒரு நீதிமன்றம் அன்று அமைக்கப்படும். அதில் யாரும் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து எவரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அப்படி ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹ் தஆலா என்னங்க செய்வான்? நாளை அல்லாஹ்வினுடைய நீதிமன்றங்கள் அந்த இடத்துல தீர்வு காணக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் என்னங்க செய்யப்படும்? அமர்த்தப்படும். அருமையானவர்களே, அதாவது நாம் ஒரு விஷயத்தை நல்ல முறையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய நிறைய வழக்குகள், முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள், இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம என்னங்க செய்யணும்? பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு இதற்கு இந்த துனியாவில் தீர்வு கிடைக்கவில்லை என்றாலும் கூட, நமக்கு நிறைய அநீதங்கள் ஏற்படுத்தினாலும் கூட, நாளை மறுமை நாளிலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக அந்த கோர்ட்டில், அந்த நீதிமன்றத்தில் என்னங்க செய்யப்படும்? அந்த நீதிமன்றத்தில் என்ன செய்யப்படும்? தீர்ப்புகள் வழங்கப்படும், நம்முடைய வழக்குகளை விசாரிக்கப்படும். அருமையானவர்களே, அதாவது பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, லைதி குரு அல்லாஹ் என்ற ஒரு சஹாபி அவங்க கேட்குறாங்க, நாளை மறுமை நாளில் நம்மளை எல்லாம் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க, நம்முடைய விஷயத்தை, நம்முடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம்முடைய செயல்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நாளைக்கு விசாரணை செய்வான். உங்களுக்கு எதிராக யார் வேணாலும் வரலாம் சாட்சியாக, உங்களுக்கு எதிராக யார் வேணாலும் வந்து என்ன செய்யலாம்? வழக்கு தொடக்கலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி தவறு எடுத்துட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி அநியாயம் செஞ்சுட்டாரு, எனக்கு நிறைய அநியாயத்தை இவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு நாளை ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக என்ன செய்யலாம்? கொண்டு வந்து நீங்களும் நிறுத்தப்படலாம் என்று சொல்லும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, ذَلِكَ يَوْمُ الْفَصِيلِ ذَلِكَ يَوْمُ الْفَصِيلِ ذَلِكَ يَوْمُ الْفَصِيلِ. அந்த நாள் தான் இந்த துனியாவிலே வாழக்கூடிய நாட்களை விட மிகவும் மிக மிக கஷ்டமான ஒரு நாள். எந்த நாளுங்க? அந்த நாள், அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நீதிமன்றங்கள் அமையக்கூடிய அந்த நாளை பற்றி அந்த சஹாபி சொல்றாங்க, ذَلِكَ يَوْمُ الْفَصِيلِ. அந்த நாள் தான் மிகவும் கடினமான ஒரு நாள் என்று. அருமையானவர்களே, உயிரும் உடலும் என்ன செய்யுமா? விவாதம் மேற்கொள்ளுமா? உயிரும் உடலும் என்ன செய்யுமா? விவாதம் மேற்கொள்ளுமா? உயிர் சொல்லுமா, யா அல்லாஹ், இந்த உடல்னாலதான் நான் என்ன செஞ்சுட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். இந்த உடல் எனக்கு என்ன செஞ்சிருச்சு? அதீதம் இழைத்து விட்டது அப்படின்னு சொல்லுமா? அந்த உடல் சொல்லுமா, இந்த உயிர்னாலதான் நான் என்ன செய்யப்பட்டேன்? அதீதம் இழைக்கப்பட்டுச்சு. இந்த உடல்
இந்த உயிர் எனக்கு அநீதம் இழைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவான். இரண்டும் என்ன செய்து கொண்டிருக்கும்? மறுமை நாளிலே விவாதம் செய்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கினை அனுப்பி அந்த உயிருக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு பாடத்தை எடுத்து காட்டுவான். அந்த மலக்கு போவாங்க, அந்த உயிர் அந்த உடல் அந்த இருவரிடத்திலேயே ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை, ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு நபர் இந்த துனியாவிலே ஒரு தோட்டம் இருக்கிறது, ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே இரண்டு நபர்கள் என்ன செய்வாங்க? வேறு ஒருவருடைய ஒரு தோட்டம், வேறு ஒரு அந்நிய நபரினுடைய ஒரு தோட்டத்தில் இரண்டு நபர்கள் இருப்பாங்க. அந்த இரண்டு நபர்கள்ல ஒரு நபருக்கு என்னதுங்க கால்கள் மூலமாக இருக்கிறது, இன்னொரு நபருக்கு கண் தெரியாத கண் பார்வையற்ற ஒரு நபர். இரண்டு நபருமே வேறு ஒரு அந்நிய நபரினுடைய தோட்டத்தில் இருந்து கொண்டிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்களை பார்ப்பாங்க. அந்த பழங்களை பார்த்து அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த கால் ஊனமற்ற நபர் சொல்லுவாரு, அழகழகான பழங்கள் எல்லாம் இந்த மரத்துல இருக்குது, அதை சாப்பிடணும்னு என்னுடைய மனசு தவிக்குது, ஆனா அந்த மரத்துல என்னால என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கண் தெரியாத நபர் சொல்லுவாரு, நான் என்ன செய்யறேன், உங்களை தூக்கி சுமந்து கொண்டு போறேன், உங்களை சுமந்து கொண்டு போறேன், நீங்க என்ன செய்யுங்க, அந்த பழத்திடம் வரீங்க, நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி நடக்குது. வேறு ஒரு நபரினுடைய தோட்டத்திலே பறிக்கக்கூடிய அந்த பழத்தினை அனுமதி இல்லாமல் சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்று அந்த மலக்கு அந்த உடலிடமும் உயிரிடமும் கூறுகிறார். இது கூடவே கூடாது, இது தப்புதான் அப்படின்னு அந்த உடலும் உயிரும் என்ன செய்யுது சொல்லுது. அதே போன்றுதான் நீங்கள் இருவருமே என்ன செய்யப்பட்டீங்க, நீங்க இருவருமே குற்றவாளிகள் தான், நீங்க இருவருமே குற்றவாளிகள் தான். உங்களுடைய உயிர் உடலின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கிறது, உயிர் உடலின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் உங்களுடைய வழக்கங்களும். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திற்கு முன்பாக எல்லா முஸ்லிம்களும் எல்லா உலகத்தார்களும் கொண்டு நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்ட அந்த நேரத்துல முதல் வழக்கு என்னதுங்க, முதல் கேஸ் என்னன்னு சொன்னா, அண்டை வீட்டாரினுடைய விஷயத்துல இவர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய பக்கத்து வீட்டார் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு மத்தியில இவருக்கு என்ன வழக்கு இருக்கிறது, இவர் என்ன அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார், என்ன அநியாயம் செய்திருக்கிறார் என்பதை அந்த அண்டை வீட்டார் என்ன முதல்ல வருவார். முதல் விஷயம் என்னதுங்க, முதல் கேஸே இதான், முதல் வழக்கே இதான். பக்கத்து வீட்டுக்கார் வருவாரு, அண்டை வீட்டுக்கார் வருவாரு, யா அல்லாஹ் இவர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, அநியாயம் செஞ்சுட்டாரு, யா அல்லாஹ் இவர் என்னுடைய இடத்துல என்ன செஞ்சுட்டாரு, குப்பையை கொட்டிட்டாரு, யா அல்லாஹ் இவர் என்னுடைய இடத்துல நஜீஸை போட்டுட்டாரு, யா அல்லாஹ் இவர் என்கிட்ட கடினமான முறையில் நடந்துக்கிட்டாரு, யா அல்லாஹ் என்னுடைய ஒரு அடியை அவர் சேர்த்து என்ன செஞ்சுட்டாரு, செவரை எழுப்பிட்டாரு. இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் முதல் வழக்குகளாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விற்கு முன்பாக அந்த அநியாயம் செய்த அந்த அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் கொண்டு நிறுத்தப்படுவார்கள். உண்மையாளர்களை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இரண்டாவது வழக்கு என்னன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆணவமான முறையிலே இந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே அநீதம் இழைக்கப்பட்டவர்கள், அநியாயம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நாளைக்கு என்ன செய்யப்படும், தண்டனை வழங்கப்படும். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு எவ்வளவோ ஆணவத்தோடு அழிந்து போன வரலாறு எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரூன் அவர்கள் மண்ணோடு மண்ணால் புதைந்து போன வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அவருக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றாலும் கூட நாளை அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய அந்த நீதிமன்றத்திலே நாளை மறுமை நாளிலே ஒட்டுமொத்த உலகத்தார்களுக்கு மத்தியிலே நாளை அவர்களுக்கு வழக்கு வழங்கப்படும். நாளை முஸ்லிம்கள் வருவார்கள், எங்களுடைய பள்ளிவாசலை இடித்ததற்காக, எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய பைத்துல் மால், எங்களுடைய சொத்துக்களை அவமதித்ததற்காக நாளை எல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் ஒன்று கூடுவார்கள். யா அல்லாஹ், இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு துனியாவிலே இழைக்கப்படக்கூடிய அனைத்து அக்கிரமங்களுக்கும் இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் தண்டனையை வழங்க வேண்டும் என்று நாளைக்கு சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் தலையிலிருந்து ஆடலாம், ஆணவத்தில் போகலாம், ஆனால் நாளை மறுமை நாளிலே அவர்களால் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அவர்களுக்கு எந்த ஒரு வக்கீலும் ஜாமீன் எடுக்க முடியாது.
இந்த உலகத்துல நீதிமன்றம் எவ்வளவு வேணாலும் நீதிபதி கையெழுத்து போடலாம், எத்தனை வழக்கு வேணாலும் செய்யலாம். ஆதாரம் இல்லாமல் இன்னைக்கு என்ன விஷயத்தை வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த கையெழுத்தை போட்டுடலாம், இன்னைக்கு நமக்கு அநீதம் இழைக்கப்பட்டுடலாம். ஆனால் மறுமை நாளிலே எல்லாருடைய செயல்களும் அது காட்டி கொடுக்கிறோம். உண்மையானவர்களே, சிந்தித்து பார்க்கணும். நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில, இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில, சொந்தங்களுக்கு மத்தியில, சகோதரர்களுக்கு மத்தியில, மஹல்லாவாசிகளுக்கு மத்தியில என்னென்ன விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம், எப்படியெல்லாம் அந்த முஸ்லிம்கள் இடத்துல நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோங்கிறத நம்ம கவனத்துல கொண்டு வரணும். அருமையானவர்களே, இந்த துனியாவில் நம்மளுடைய வயது தான் முதலீடு. ஒரு வியாபாரம் பண்றோம்னு சொன்னா நம்ம அதுல ஒரு முதலீடு ஒன்று செலுத்துவோம். பார்த்தீங்களா, இந்த துனியாவில் நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல நம்முடைய வயது தான் என்னதுங்க முதலீடு. இந்த வயதை வைத்துதான் நம்மளுடைய கணக்குகள் என்ன செய்யப்படும், சமர்ப்பிக்கப்படும். இந்த துனியாவில் ஒரு மனிதன் 90 வருடங்கள் வாழ்கிறார், 90 வருடங்கள் வாழ்கிறார். அவருக்கு ஒரு 15 வருடத்தை என்ன செஞ்சிடலாம், கழிச்சிடலாம். ஒரு குழந்தையிலிருந்து ஒரு 15 வயது வரை தான் அந்த பருவமடையாத ஒரு வயது. அந்த பருவமடையாத, அந்த பாலில் அடையாத அந்த காலங்களை எல்லாத்தையும் விட்டுடலாம். ஒரு மனிதன் பொதுவாக ஒரு 15 வயது அடைந்தார்னு சொன்னால் அவருடைய எல்லா விதமான கணக்குகளையும் எழுதப்படும். அவருடைய தொழுகை, அவருடைய திக்ர்கள், அவருடைய தஸ்பீஹ்கள், அவருடைய குர்ஆன் திலாவத்துகள், அவருடைய நோன்புகள், அவருடைய செயல்கள், அவர் என்னென்ன இந்த உலகத்தில் செய்தாரோ அவருடைய எல்லா விதமான அமல்களையுமே அவர் பருவம் அடைந்ததில் இருந்து அவருடைய மரணம் வரை எழுதப்படும். அதிலிருந்து நாளை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படும், ஒட்டுமொத்த எல்லா செயல்களையுமே, எல்லா பதிவுகளையுமே நாளைக்கு என்னங்க செய்யணும், அவர் மறந்துடலாம். ஒரு பாவத்தை செஞ்சிருப்பாரு, சின்னதா ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருப்பாரு, இந்த துனியாவில் அவர் மறந்துடுவாரு. நாளை மறுமை நாளில் அவருக்கு நினைவு ஊட்டப்படும். நினைவு ஊட்டப்பட்டதற்கு பிறகு அவருக்கு வழக்கு தொடர்க்கப்படும். வழக்கு தொடர்க்கப்பட்டதற்கு பிறகு அவருக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கவனத்தில் கொள்றோமா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லாம் எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல தண்டனை கிடைக்குமா, எல்லாருக்குமே நாளைக்கு வழக்கு விசாரிக்கப்படுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கொம்பு உள்ள ஆடு, ஒரு கொம்பு அற்ற ஆடு முட்டி மோதுவதற்கு கூட 2 ஆடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2 ஆடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கொம்பு உள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை என்ன செஞ்சிருச்சு, முட்டிருச்சு. நாளை அந்த கொம்பு இல்லாத ஆடு மறுமை நாளிலே அல்லாஹ்விற்கு முன்பாக வந்து வாயை திறந்து பேசும். என்ன சொல்லும், இந்த கொம்பு இருக்கிற ஆடு என்னை முட்டிருச்சு, எனக்கு நீ என்ன செய்ய போற, எனக்கு நீ என்ன செய்ய போற, இதுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போற? எவ்வளவு சண்டை பிரச்சனைகளை பார்க்கலாம். இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம எவ்வளவு கோபப்படுறோம், இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் எவ்வளவு தகாத வார்த்தைகளை நம்ம விடுறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா? ஒரு ஆட்டிற்கு கூட, ஏன் எறும்புகளுக்கு கூட நாளை மறுமை நாளில விசாரணை நடத்தப்படும். நாளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எறும்புகளுக்கு கூட என்ன செய்யப்படும், விசாரணை நடத்தப்படும். ஒரு எறும்பு வருமா, யாருக்கா இந்த எறும்பு இருக்கு பாரு, எனக்கு தேவையில்லாம என்ன செஞ்சிருச்சு, என்னுடைய தீனியை எடுத்துருச்சு, என்னுடைய தீனி என்ன செஞ்சிருச்சு, என்னுடைய பண்டங்களை நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன், அதை இது எடுத்துட்டு போயிருச்சு. எறும்புகளுக்கு கூட நாளை விசாரணை இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு, அதுவும் களிமா சொன்ன மனிதர்களுக்கு, தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற மனிதர்களுக்கு நாளை மறுமை நாளில் எப்படிப்பட்ட விசாரணைகள் நடக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கணவனுக்கு எதிராக மனைவி என்ன செய்வாள், குற்றச்சாட்டுகளை சொல்லி காட்டுவாள். மனைவிக்கு எதிராக கணவன்மார்கள் என்ன செய்வாங்க, குற்றச்சாட்டுகளை எடுத்து காட்டுவாங்க. மனைவி சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த கணவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த துனியாவில் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டுட்டாரு, என்னை அடிச்சிட்டாரு, என்னை திட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டாரு, இவர் கூட நான் வாழ்றதுக்கு நான் மகரை கொடுத்து, இவர் என்னை மகரை கொடுத்து கூட்டிட்டு போவார்னு பார்த்தா என்னுடைய நகைகளை, என்னுடைய சொத்துக்களை வாங்கி இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னை அடிமையான ஒரு வாழ்க்கையா மவுத்து வரையும் வச்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் வளர்ந்து பாதுகாக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு முஸ்லிம்கள் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு வரதட்சணை கொடுமையை பார்க்குறோமா இல்லையா? இதுக்கு பேர் வரதட்சணை இல்லையா? அவங்க வாழ்ற வாழ்க்கைக்காக அவங்க எடுத்துட்டு வர விஷயம் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதை கேட்டு வாங்குறதுக்கு பேர் பிச்சை. அதை கேட்டு வாங்குறதுக்கு பேர் பிச்சை. 30 பவுன் 50 பவுன் 100 பவுன் இருந்தால் தான் நான் பொண்ணை எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னதுங்க? உண்மையான பிச்சை அதுதான். இது இயலாமை. ஒரு ஆண்மையை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வரதட்சணை. ஒரு ஆணால் இந்த துனியாவிலே ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலே சென்று ஒரு ஆண்மையை, ஒரு ஆதிக்கத்தை நிறுத்துவதற்கான இடத்தை அந்த ஆண்
செல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல அவர் என்ன செய்யறாரு, இழக்கிறாரு. முஸ்லிம்கள், ஹதீஸ் தெரிந்த முஸ்லிம்கள், குர்ஆன் ஆயத்துகள் தெரிஞ்ச விளக்குகள் தர்ஜுமாக்கள் தெரிஞ்ச முஸ்லிம்களுக்கு மத்தியில அவர்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வாங்குறோம்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன, பிச்சை. அது ஒரு பேர் கௌரவ பிச்சை. அது கௌரவம் பிச்சை தான், ஆனா கௌரவம் சிந்திக்கணுமா இல்லையா? நம்மளாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நவீனமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2027 வரப்போகுது. எவ்வளவு விஷயங்கள் மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நமக்கு மத்தியில இந்த மாதிரி சில சடங்குகள் சம்பிரதாய காலகாலமா இன்னைக்கு விதாத்துகள் என்று தெரியாம, பித்னாக்கள் குழப்பங்கள் என்று தெரியாத அளவிற்கு முஸ்லிம்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திலே என்ன செய்யப்படும், வழக்குகள் தொடர்க்கப்படும். அருமையானவர்களே, சிந்திச்சு பார்க்கணும். அதாவது எந்த அளவு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மக்கள் எவ்வளவோ விஷயங்கள் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் எவ்வளவோ அநீதங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியில. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு சஹாபி என்ற ஒரு சஹாபி, பைத்துல் மாலினுடைய அரசாங்க பணத்தினுடைய ஒரு பாதுகாவலர். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு தீனார் வீதியில விழுந்திருக்கு. அந்த ஒரு தீனாரை எடுக்கிறாங்க. பைத்துல் மாலுடைய ஒரு பாதுகாவலர் அந்த ஒரு தீனாரை எடுத்து அவங்க செலவு பண்ணல. அந்த ஒரு தீனாரை எடுத்து பார்க்கறாங்க, இது யாருடையது என்று தெரியல. உமர் ரலியல்லாஹு இல்லைங்க, கலீஃபாவா இருக்கிறாங்க. உமர் அவர்களுடைய மகன் இப்னு உமர்கிட்ட போய் அந்த ஒரு தீனாரை கொடுக்குறாங்க. அன்றைக்கு ஒரு தீனார் என்பது ₹1, இப்ப இருக்கக்கூடிய ₹1 ஒரு சமம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீனாரினுடைய மதிப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் தங்கத்துக்கு ஈடு. 4 கிராம் தங்கத்துக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு தீனார். அன்றைக்கு அதனுடைய மதிப்பு கம்மி தான். அதை எடுத்துட்டு போய் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் கையில கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க நேரம் வராங்க. மகளுடைய கையில அந்த ஒரு தீனார் இருக்கிறத பார்க்கறாங்க. பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இது என்ன, யாருடையது, எப்படி வந்தது, விசாரணை. யாருடைய விசாரணை? உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய விசாரணை. பார்த்து உபநமர் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்தாரு, வாழ்க்கைக்கு வந்தாரு, வந்து இந்த தீனாரை என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு, வீதியில கிளம்பிச்சு எடுத்தாரு, அதனால நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இதை நீ வச்சுக்க கூடாது. நாளை நான் மறுமை நாளிலே இந்த ஒரு தீனாருக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நாளை என் மீது வழக்கு தொடுப்பார்கள். நாளை நான் தண்டனைக்குள்ளாகக்கூடிய ஒரு ஆளாக நான் அல்லாஹ் முன்னால நான் நிற்கணுமான்னு கேட்டாங்க. யாருங்க? உமர். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்! இன்னைக்கு அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆட்சியாளரை காண முடியுமா? எவ்வளவு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு ஏழைகளினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு மத்தியில அன்றைக்கு ஒரு தீனாரை கூட அல்லாஹ்வினுடைய பாதையில பயந்து செலவு செய்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் எங்கே? இன்றைக்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வித்தியாசம் இருக்கிறா இல்லையா? எப்படிப்பட்ட சமூகம் நம்ம? ஒவ்வொரு தீனாரையும் எப்படி செலவு செய்யணும், ஒவ்வொரு எட்டுகளையும் எப்படி எடுத்து வைக்கணும் என்று கற்றுத்தந்த ஒரு சமுதாயம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சமுதாயம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய விஷயம் எப்படிங்க? ₹1 பார்த்துக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம், அது யாரோட இருந்தா இல்லை, நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம், நீங்க இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு அது யார என்னன்னே தெரியாது. யாரையாவது நம்ம திட்டிருப்போம், யாரையாவது பேசியிருப்போம், யாரையாவது லேசா கண்ணத்துல அடிச்சிருப்போம், யார் என்னன்னே தெரியாது, முதுகுக்கு பின்னாடி பேசியிருப்போம். நாளை எல்லோரும் என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பாங்க. அருமையானவர்களே, எந்த அளவுக்கு இன்னைக்கு ஏழைகள், மூணாவதாக ஏழைகள் பணக்காரர்களின் மீது வளர்ந்து தொடுப்பாங்க. யா அல்லாஹ், இந்த பணக்காரர்கள், இந்த செல்வந்தர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க சொன்னா அவங்களுடைய ஜக்காத்தினுடைய பணத்தை தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏழைகளுக்கு கொடுக்காம ஜக்காத்தினுடைய பணத்தை தடுத்து வைத்ததற்காக நாளை அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்கப்படும். வழக்கு தொடர்க்கப்படும். எப்படிப்பட்ட ஒரு வழக்குங்க? ஏழைகள் பணக்காரர்கள் மீது போடக்கூடிய வழக்கு. பணக்காரர்கள் அவங்க எங்க ஏழைகளை கண்டுக்கவே இல்லை, எங்களுக்கு உணவளிக்கவே இல்லை, எங்களுடைய கஷ்டத்தில் அவங்க பங்கேற்கவே இல்லை. முழுக்க அவங்க விஐபியை மட்டுமே கண்டுக்கிட்டாங்க. அந்த துணியால கடைசி வரையும் ஏழைகள் என்ன செஞ்சுட்டாங்க? அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் வளரல, இன்னைக்கு தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் கற்றுக்கல, இன்னைக்கு எங்களால் தீனுல் இஸ்லாத்தினுடைய மார்க்க கல்வி எங்களால் கற்றுக்க முடியல, எங்களால் குர்ஆன் வாங்குறதுக்கு காசு இல்லை, எங்களுக்கு தொழுகை வரதுக்கு ஒரு வாகனம் இல்லை, எங்களுக்கு இருந்து அல்லாஹ்வின் இடத்துல அமல் செய்வதற்கு ஒரு மஜ்லிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வின் இடத்துல வளர்த்து எடுப்பாங்க. ஜக்காத் என்பது ஒரு அழுக்கு. ஜக்காத் என்பது
அது அல்லாஹ்விடத்துல மக்களுக்கு மத்தியில் கொடுக்கும்போது அதற்கு சிறப்பு அதிகம். ஆனால் ஜக்காத்து பணங்கிறது ஒரு அழுக்க பணம். நம்மளுடைய தேவைகள் போக அந்த அழுத்த நீக்கிட்டு சொன்னா நம்ம என்னங்க ஆயிடும், சுத்தமாயிடும். ஜக்காத்துன்னு சொன்னா அசல் அரபி அர்த்தம் என்னன்னு சொன்னா சுத்தம். ஜக்காத்துன்னு சொன்னா சுத்தம், தூய்மைப்படுத்துவது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜக்காத் அந்த அழுத்த நீக்கிட்டு நம்ம என்னங்க ஆயிடுவோம், சுத்தமாயிடுவோம். என்னங்க சுத்தமாயிடும்? உடையா உள்ளம் சுத்தமாயிடும். இதைதான் நம்ம கவனத்தில் கொண்டு வரணும். அருமையானவர்களே, அதாவது ஒரு இமாம் அவங்க சொன்னாங்க, சமீபத்தில் சொல்ற ஒரு விஷயம், கடந்த ஒரு வருடத்துல இந்தியாவில் நடக்கக்கூடிய இஸ்லாமிய திருமணங்கள்ல இஸ்லாமியர்கள் திருமணத்திற்காக செலவு செய்யக்கூடிய செலவு மட்டும் கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி. எப்படிங்க 18 லட்சம் கோடியை இந்த இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செலவு செய்திருக்காங்க திருமணத்திற்காக. அதுல எவ்வளவு வீண் நிறைய இருக்கும். முழுக்க அதுல நிறைய ஏழைகளுக்கு நிறைய கொண்டு போய் எதுவுமே சேரல. முழுக்க வீண் விரயமா நிறைய விஷயங்கள் செலவாயிருக்கு. 18 லட்சம் கோடி. அதுல எவ்வளவு மதரசாக்களை உருவாக்கலாம், எவ்வளவு பள்ளிவாசலுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றலாம், எவ்வளவு ஏழை குமர்களுடைய திருமணத்திற்கு வழிவகுக்கலாம், எவ்வளவு விரைவுகளுக்கு மறு திருமணம் பண்ணி வைக்கலாம், எவ்வளவு மதரசாக்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம செய்யலாம். இன்னைக்கு எதுவுமே செய்யல. முழுக்க அந்த பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக பிரம்மாண்டத்தை மட்டுமே மேற்கொண்டு இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களை மட்டும்தான் சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இவ்வளவு செலவினங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு தீனுல் இஸ்லாத்திற்காக நாம் என்ன மேற்கொண்டிருக்கிறோம், தீனுல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு முஸ்லிம்களினுடைய பங்கு என்ன அப்படின்னு ஒரு கிதாபை எடுத்தோம்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. உண்மையானவர்கள், அன்றைக்கு ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் விசாரிப்பார். அதனுடைய ஹதீஸ் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அதனுடைய முழு விளக்கம் தெரியணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரே ஒரு சஹாபி, அவங்க சிரியால இருக்கிறாங்க, அவங்க மதீனால இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 மைல் தொலைவு, 1000 மைல் தொலைவிற்காக பயணம் செய்கிறாங்க. ஒரு ஒட்டகத்தை வாங்கி பயணம் செய்து 1000 மைல் தொலைவு என்ன செய்கிறாங்க, மேற்கொண்டு ஒரே ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்திற்காக போகிறாங்க. போய் அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை கேட்குறாங்க. நாளை மறுமை நாள் எல்லாரும் விசாரிக்கப்படுவோமா? அந்த சஹாபி சொல்றாங்க, எல்லோரும் ஒரு நாள் என்ன செய்வாங்க, மஹ்ஷரினுடைய மைதானத்தில் வந்து நிற்பாங்க, சத்னா செய்யாத முறையில் வந்து நிற்பாங்க, ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நிற்பாங்க இப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி அந்த முழு விளக்கத்தையுமே என்ன செய்வாங்க, அந்த சஹாபி என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. அருமையானவர்களே, ஒரே ஒரு ஹதீஸுக்காக சஹாபாக்கள் மெஹனத்து செஞ்சு ஹிஜ்ரத்து செஞ்சு எவ்வளவு விஷயங்கள் போனாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய அமலுக்காக நம்ம ஏதோ சும்மா தொழுகைக்கு வரோம், மற்ற இதர தொழுகைகளை நம்ம தொழுகிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனத்தில் கொண்டு வரணும். மறுமையில வணக்கங்கள் என்னைக்குமே கை கொடுக்காது. மறுமையில வணக்கங்கள் என்னைக்குமே கை கொடுக்காது. அதே தான் புதுசாக சொல்லுங்க, மறுமையில் எப்படி வணக்கங்கள் கை கொடுக்காம இருக்கும்? அப்ப 5 வேளை தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது, ஹஜ்ஜி செய்யறது எல்லாம் வேஸ்டா? அப்படி கிடையாது. மறுமையில அது எல்லாம் நம்முடைய நன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வணக்கங்கள், இபாதத்துகள் என்பது, அமல்கள் என்பது நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நற்குணம் மட்டும்தான், நல்ல எண்ணம் மட்டும்தான், நல்ல தூய்மையான உள்ளம் மட்டும்தான் நாளை சொர்க்கத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், பழிக்கு பழி வாங்குறதுனா என்ன? மறுமையில இவர் அல்லாஹ்விட்ட எனக்கு அணியில இழைச்சிட்டாருன்னு வழக்கு தொடுக்கிறாரு, அதற்கு பழிக்கு பழி வாங்குறதுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது முடிஞ்சளவு என்ன செய்வாங்க, அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, நாளைக்கு மறுமை நாளில் இவர் அணியில இழைக்கப்பட்டுட்டாரா, இவருடைய நன்மைகள் எல்லாம் அவருக்கு போயிடும். நன்மைகள் எல்லாமே காலி ஆகிடும். இன்னும் ஆனால் வழக்கு நிறையா இருக்கும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியில் அநீதம் இழைக்கப்பட்டிருச்சு, இவருடைய அமல் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. இவருடைய அமல், இவருடைய தொழுகை, இவருடைய நோன்பு, இவருடைய ஜக்காத்து, இவருடைய குர்ஆன் திலாவத்துகள், இவருடைய தஸ்பீஹாத்துகள், இவருடைய அமல்கள், வணக்கங்கள், தஹஜ்ஜுதுகள், எல்லா வகையான ஒட்டுமொத்த அமல்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. இருந்தும் கூட அவருடைய வழக்குகள் இன்னும் முடியல, அப்படியே பெண்டிங்லே இருக்கு. அதை எப்படி அல்லாஹ் சரி செய்வான்? இவர் என்னென்ன பாவங்கள் செய்தாரோ அதை எல்லா பாவத்தையுமே தூக்கி இவர் மேல போட்டுருவாங்க. யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிறந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 50 வருஷம் இருக்குன்னு சொன்னா 50 வருஷத்துல ஒரு 15 வருஷத்தை விட்டு இருக்கக்கூடிய அந்த 35 வருஷத்துல நம்ம எவ்வளவு அமல் செஞ்சிருக்கோம், எவ்வளவு தொழுதிருக்கோம், எவ்வளவு ஜக்காத்து கொடுத்திருக்கோம், எவ்வளவு குர்ஆன் ஆயத்துக்களை ஓதிருக்கோம்? வாரத்தில் மட்டும் அல்லாஹ் வந்து உலகத்துல மக்கள் யார் யாரெல்லாம் வாரத்துல ஒரு ஜும்மா மட்டும் சொல்றாங்க, வாரத்துல மட்டும் சோறு தண்ணி கொடுத்தா போதுமா? வாரத்துல அந்த 1 மணி நேரம் மட்டும் மூச்சு விடுறதுக்கு
உண்டான ஏற்பாடை செய்தால் போதுமா? யோசிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம இறைவன் நம்முடைய அமலையே இன்னைக்கு நம்ம முழுக்க ஆக்கலை. நாளை இந்த அமல்களை செய்து வஃபாத் ஆகி கபருடைய கேள்வி கணக்குக்கு பின்னால மாஸ்டர்ல போய் நின்று மாஸ்டர்லேருந்து நம்ம அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்கு போய் முன்னாடி நின்று அங்கே யார் யாரெல்லாம் எனக்கு எதிராக வளர்த்து தொடுப்பார்கள் என்ற ஒரு பயத்தோட ஒரு வாழ்க்கை இருக்கும். பார்த்தீங்களா அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். அதைத்தான் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பில் ஹஸனாத்தி வல் ஸய்யிஆத், உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், போட்டுருவான். ஆக அருமையானவர்களே, மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உலக வாழ்க்கை. சில வழக்குகளுக்கு யார் வக்கீல்னு சொன்னா அல்லாஹ்வே வக்கீல் ஆயிடும். சில வழக்குகள் வழங்கப்படும், சில வழக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வக்கீலா இருப்பான். அல்லாஹ் நமக்கு எதிராக என்ன செய்வான், வாதிடுவான். மனிதர்கள் வாதிட்டாலே அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ்வே நமக்கு எதிராக வாதிட்டா அதுல 3 விஷயத்தை சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது ரஜுலுன் ஆஹத பில்லாஹி வ ஃபதர், அதாவது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு என்ன செய்வாரு, வாக்குறுதி கொடுக்கிறாரு. அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உனக்கு இது தரேன், உனக்கு நான் அது தரேன் இப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாம போறாங்க. நாளை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்வாங்க, என்ன செய்வோம், வழக்கு தொடுப்பான். அல்லாவே அந்த மனிதனுக்கு மத்தியில் அந்த அடியாருக்கு முன்னால் என்ன செய்வான், அந்த வழக்கு என்ன செய்வான், எடுத்து நடத்துவான். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆன சுதந்திரமான ஒரு மனிதரை அடிமைன்னு சொல்லி அவரை அடிமைப்படுத்திக்கிறது அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம், இப்போ இல்லை. மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கூலி கொடுக்காத முதலாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஒரு தொழிலாளி வேலை செய்யறாரு, அவருடைய சம்பளத்தை ஒரு தடுத்து வச்சிருக்கிறாரு, சரியான முறையில கொடுக்கல, அவருக்கு என்ன செய்வார், நாளைக்கு அல்லாஹ்வே என்ன செய்வான், எதிராக என்ன செய்வான், வாதாடுவான். அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். சில வழக்குகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாதிடுவாங்க, சில வழக்குகளுக்கு நபி அவங்க முஸ்லிம்களுக்கு எதிராக வாதிடுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு வழக்கு என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாத நாட்டில் சில காபிர்கள் இருப்பாங்க, சில கலிமா சொல்லாத நபர்கள் இருப்பாங்க. அவர்களும் முஸ்லிம்கள், இது நம்ம நாடு, நம்ம இஸ்லாமிய நாடு, இவங்க எல்லாம் நமக்கு அடிமை அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எதிரான என்ன செய்வ வழக்கு கொடுப்ப. அவங்க எப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க, எப்படிப்பட்ட ஒரு நம்சு. இன்னைக்கு நம்முடைய நம்சு என்னங்க, சொல்லுக்காட்டுவாங்க 3 வகையான நம்சு. நம்சே அம்மாரா, எப்படிப்பட்ட நம்சு, முழுக்க பாவத்தையே செய்யக்கூடிய ஒரு நம்சு, முழுக்க தீமையை மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு நம்சு. இது பாவம் செஞ்சுக்கிட்டுன்னு சொன்னா அதை நினைச்சு வருந்தவே வருந்தாது, அடுத்தடுத்த பாவங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கும். நம்சே நம்பாமா, இது பாவம் செய்யும், அடுத்த நிமிடமே என்ன செய்யும், அதை நினைச்சு வருந்தோம். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், தொழுகையை விட்டுட்டேனே, மது அருந்தி விட்டேனே, விபச்சாரம் செய்து விட்டேனே, இப்படி நினைச்சது என்ன செய்யுங்க, அது என்னங்க செய்யுங்க, அந்த மனசு என்ன செய்யுங்க, அந்த உள்ளம் என்ன செய்யுங்க, அதை நினைச்சு வருந்தோம். மூன்றாவது நப்சே முத்துமையினா, எந்த ஒரு பாவமும் மேற்கொள்ளாத, எந்த ஒரு பாவத்திற்கும் துணை போகாத ஒரு நப்சு என்னதுன்னு நப்சே முத்துமையினா. அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். இதில் நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், இதுல நம்ம எந்த பட்டியலில் இருக்கிறோம், நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, இறந்து போய்விட்டதா? அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? நாளை எல்லோரிடமும் அருமை நாளில் விசாரணை செய்யப்படும். அனைத்து மக்களும் என்ன செய்வாங்க, அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல வளர்ந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்ந்துடுறோம், ஒரு மௌத்து கபருடைய வாழ்க்கை. அப்புறம் கபூர்லேருந்து எங்கே போகிறோம், மனுஷருக்கு போகிறோம், மனுஷர்லேருந்து எங்கே போகிறோம், அந்த சிராத்துல் பாலத்தை கடக்கணும். சிராத்துல் பாலம் எப்படிப்பட்ட பாலங்க, முடியை விட மெல்லிதானதும் கத்தியை விட கூர்மையான ஒரு பாலம் சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலம். அந்த பாலத்தை கடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா, அந்த பாலத்தை கடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அதையும் தாண்டி போனால் அதில் ஒரு சின்ன பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் தான் இந்த விசாரணை நடக்கும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், அதில் கேள்வி கணக்கு விசாரணை செய்யப்படும். அதில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வளவு போராட்டங்கள் நடக்குங்கிறத சிந்தித்து பார்க்கணும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய இந்த உலகத்தார்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய சில மனக்கசப்புகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், தவிர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், மறந்துட்டு முடிந்த அளவு அன்பை மட்டுமே, அந்த அல்லாஹ்விற்காக நான் இவரை விட்டுடுறேன், அல்லாஹ்விற்காக நான் இவரை மன்னிச்சுறேன், இப்படிங்கிற ஒரு
மன்னிப்போடு இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழணும். இல்லாமல் நம்ம அனைவருக்கும் அதை பற்றி செய்வாராக. வாசிறது நான் இப்பொழுது இல்லாத ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.